சொல்ல சொல்லுங்க. காளியம்மாள் யாரு? காளியம்மா இங்க இருந்தாங்க, அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு இவ்வளவு முதன்மைத்துவம் கொடுத்து பேச விட்டு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்து எல்லா வெளிநாடுகளுக்கு போங்க, ஊடகங்களை பேசுங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்து வளர்த்தது இந்த கட்சி தான். எங்களை வளர விடலைன்னு பேசினா அது குற்றச்சாட்டு. கட்சிக்குள்ள எங்களை வளர விடலை அப்படின்னா நீ எப்படி வளருவே? கட்சி வளர்ந்தா தான் நீ வளருவ. அது எப்படி நீயா வளருவ அப்படின்னா, நீ வளருது எப்படின்னா கட்சியில் இருக்க 4 பேரை தனக்கு ஒரு ஆளா சேர்த்துக்கிட்டு 4 அல்ல கையில சேர்த்துக்கிட்டு அதுல ஒரு அப்படி ஒரு இது பண்ற, இதுதான் வளர்ச்சிங்கிறது. இதை எப்படி நீங்க வளர்ச்சின்னு கேட்பீங்க? யாராவது ஒருவர் கட்சியே வளர விடல அப்படி ஏதாவது பேசுறாங்களா? கட்சிக்குள்ள எங்களை வளர விடல அப்படின்னா இது எப்படி? சீமானை தாண்டி யாரும் வளர முடியாது. அது ஏன் சீமானை தாண்டி எப்படி வளருவ? நான் 5.6 அடி தான் வளர்ந்துருக்கேன், நீ என்னை விட பல பேர் வளர்ந்துருக்கான். நீ என்ன கதைன்னு புரியல. சீமானை தாண்டி ஏன் வளரணும்? என்ன வளரணும்? அப்போ உன் கணக்கு என்ன? கட்சி வளர்றது, கட்சி வெல்வது, லட்சியத்தை தொடுவதெல்லாம் இல்ல, சீமானை தாண்டி வந்துடணும். அப்ப நீ தனியா தான் கட்சி ஆரம்பிச்சு வரணும். முக்கிய நிர்வாகிகளா, வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருந்த நிர்வாகிகளா? நான் தான் சொல்லி இப்பவும் கூட தெரியும், விருப்பம் இருந்தா இருக்கலாம், போகலாம், தோளுக்கு துணையா நிக்கலாம், தொல்லையா இருக்கக்கூடாது, படிக்கலாம் இருக்கலாம், தடைக்கல்லா இருக்கக்கூடாது. இல்லைனாலும் படிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, தடைக்கல்லா இருக்காத போயிடு. நீ இங்க இருந்து துரோவையா இருக்கிறத விட வெளியில இருந்து எதிரியா இருந்துட்டு போயிரு, பிரச்சனை இல்ல. அதனால அதையெல்லாம் பத்தி கவலைப்படுறது இல்ல. ஒரே நாள்ல ஒரு முன்னறிவிப்பும் இல்ல, ஒண்ணும் இல்ல, நாடங்களும் 1000 உறுப்பினர் சேர்க்கை முகாம்ல 10,000 பேர் நேரடியா மக்கள் சேர்றாங்க. வலைத்தளத்துல பல ஆயிரம் பேர் 10,000 பேர் சேர்றாங்க. அப்ப நாங்க அறிவிப்பு செஞ்சு சோறுட்டி ஒட்டி பெரிய அளவுக்குலாம் அது பண்ணி உறுப்பினர் எத்தனை ஆயிரம் பேர் சேருவாங்க?